படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு ஃபேமிலிக்கான படம். பசங்க பார்க்க கூடாதான்னு கேட்டா சூப்பரா பார்க்கலாம். இது வந்து ஃபேமிலியா பாய்ஸா கேர்ள்ஸா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி படம். டைரக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு லிரிக்ஸிஸ்ட்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரா டைரக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, நிறைய செட் ஆகுது. அப்புறம் எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டும் எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆல்பம் ஹிட் அந்த அளவுக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு. ஜென் மார்ட்டின் அவர் மியூசிக்கல் நல்லா இருக்கு. அப்புறம் பாக்யராஜ் சார் நம்ம கூட இல்லை, பட் அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாக்யராஜ் சார், அப்புறம் பிரபு சார். எண்டிங் வாஸ் டூ ஹார்ட் வார்மிங், நல்லா இருந்துச்சு. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா நாங்க இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்த்தோம், ரொம்ப தலைவலி. அது எனக்கு 2 நாளா ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்தது. டோட்டலா அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இந்த படம் சூப்பரா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு எங்கேஜிங்கா டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு ஒரு டவுட்லேயே தான் உள்ள வந்தேன். என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலி நயன்தாரா அண்ட் கவின் எப்படி காம்போ கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, லவ் படங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்தேன். சீரியஸ்லி அது டோட்டலா மறக்கடிச்சிட்டாருன்னா கவின் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையிலே லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஏய் சீக்கிரமா முடிச்சிருங்கடா, அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்க. நானே இல்லடா வந்து சொல்லி அந்த பிள்ளைய சேர்த்து வச்சிருக்கேன்டா விட்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது உண்மையிலே. ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப அழகான கதை, ரொம்ப அழகான லவ், ரொம்ப அழகான ரொமான்ஸ், ரொம்ப அழகான எமோஷன். கவின் சார் கோயம்புத்தூர் பாஷை பேசி சும்மா சூப்பரா நடிச்சிருக்காப்ல. நான் தான் சொல்றேன், ஹாய் நான் அவங்க பேர் வச்சாங்களே எனக்கு தெரியல, நான் சொல்றேன் ஹாய்க்கான விளக்கம் நான் சொல்றேன். H ஃபார் ஹாப்பினஸ், I ஃபார் இன்னோசென்ட், H ஃபார் ஹியூமர், I ஃபார் இன்னோசென்ட். ஹியூமர் இன்னோசென்ட் கலந்து படம் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷனா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஹியூமரா இருக்கு. நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. கப்பிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். நல்ல ஒரு படம். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து உட்காந்தோம்னா எந்த ஒரு டிசப்பாயின்ட்மே வராது. நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப அழகா உட்காந்து எழுதி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப அழகா கன்வே பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பர்டிகுலர் ஆடியன்ஸ் இல்லை, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். மெசேஜ் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி மூவி தான். மெசேஜ் கன்வே பண்றாங்களான்னா ஒரு லவ் ட்ராமா தான். ஒரு பையன் பொண்ணே கிடைக்காத பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு எப்படி வந்து கிடைக்கிறா அப்படிங்கறதான் ஸ்டோரி. மற்றபடி இதுல கன்வே பண்றதுக்குலாம் அப்படிலாம் தியேட்டர் நம்ம படத்தை அப்படியே பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால அந்த மாதிரி இல்லை, நார்மலா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட நல்லா பார்த்துட்டு போகலாம். சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க யாரடி நீ மோகினி மாதிரி ஒரு படம்னு சொல்லிட்டு. இது அது நல்லா இருக்கு, அதுக்கு ஈக்குவலாவே நல்லா மேட்ச் பண்ணியிருக்காரு டைரக்டர். கவின், நயன்தாரா மேம் பேர் சூப்பரா இருந்தது. வந்து எல்லாரும் தியேட்டர்ல நல்லா பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க.